நமசிவாயம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல என்னென்ன மாதிரியான விஷயங்கள், எந்தெந்த விஷயங்களை ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இதுல பாத்துக்கலாம். இதுல முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ராசிக்கும் லக்னத்திற்கும் உண்டானது. லக்னம் உங்களுக்கு வேறையாக இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்குமே கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பரிகார ஸ்தலம் சேனல்ல பார்த்தோம்னா சனி பயிற்சியை பற்றி, சனி பயிற்சி எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது என்று பொதுவான ஒரு விஷயமாகவும், சனியுடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நாம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 2 விஷயம். அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு பொது பலன்கள், பொது பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு 70% தான். எந்த ஒரு ராசி பலன் எந்த ஒரு நபர் சொன்னாலுமே பலன் கிடைக்கும். அது உலகத்துல எந்த ஒரு நபர் செய்தாலும் அதுதான் ஒரு நிலை அப்படின்றது. உங்களுடைய சுயஜாதகம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப இதை ஏன் சொல்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, உங்களுக்கு எதுவும் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, ஒரு காஷியஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து பின்பு முடிவு எடுப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது இப்ப இது வரைக்கும் இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருந்த நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு 2 வருட நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. வீட்டுக்கு ஏன் வரும், வெளியிலேயே இருந்துக்கலாம், வெளியில இருந்தா நிம்மதியா இருக்கும், வீட்டுல இருந்தா நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை பல பேருக்கும். அதே போல் வேலையிலே பயங்கரமான சுமைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா, ஏதாவது ஒரு கஷ்டங்கள், வேலையில பிரஷர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதே போல பார்த்தோம்னா உங்களுக்கு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது கொண்டே இருக்கிறது. வாகனங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கரெக்டா நம்ம எல்லாம் பார்த்து செஞ்சாலும் திடீர்னு பாதியில பெட்ரோல் டிராப் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தள்ளிட்டு போற மாதிரியான சூழ்நிலை வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், கார்ல போறவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ், அல்லது அந்த வண்டியில பார்த்தோம்னா ஒரு சேதமாவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களையுமே இந்த விருச்சிக ராசியினர் இத்தனை நாளையும் சந்திச்சிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இனிமேல் வரக்கூடிய நிலை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், இனிமேல் வரக்கூடிய நிலை இப்ப இந்த ஒரு 2.5 இயர்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல்வேறு விதமான புதிய படிப்பினைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த வேலையோடைய ஒரு பிரஷரோ மற்ற விஷயங்களோ அது மாதிரியாக எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு பார்த்தோம்னா, படிப்பினை அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் இந்த படிப்பினை அப்படின்னு சொன்னாலே உடனே ஒரு கர்மா அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணி நமக்கு படிப்பினை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. படிப்பினை அப்படிங்கிறது அப்படி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும், நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்றேன். ஸோ அந்த நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விஸ்தீர்ணம் அடைவதற்குண்டான காலகட்டமாக இது இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப மெயினா பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் தேவை. நம்ம குழந்தைங்க விஷயத்துல எல்லா விதத்திலுமே நம்மளுடைய கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவசியம். அதே போல் இந்த நேரத்திலே இறை வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இந்த இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தை ஏன் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான காரணமா இருந்தா, நிறைய பேருக்கு பெருமளவிலே ஒரு இறை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த நேரத்தில் நாட்டம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப ஒரு இறை வழிபாடு செய்துட்டு இருந்தாலும் அதுல பிளாக்கேஜஸ் வரதுக்குண்டான ஒரு காலகட்டம் வரலாம் பலருக்குமே. சோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு கருப்பண்ணசாமி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கிராம தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, கிராம தெய்வங்கள், அந்த மாதிரியான கிராம தெய்வங்களை நீங்கள் ஆண் தெய்வங்களை, கொஞ்சம் முக்கிரமான தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில அந்த மாதிரியான ஒரு விஷயம் தீரும். உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லைனாலும் நீங்க அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, குறிப்பாக அந்த மாதிரியான கிராம தெய்வம், மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, ஐயனார், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி வழிபாடு ஏதாவது நீங்க விட்டு போயிருந்தீங்கன்னா, அந்த வழிபாடெல்லாம் இப்ப முடிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையிலே இப்பவும் மட்டும் இல்லாம இந்த வரக்கூடிய 2.5 வருட காலங்களும் அடிக்கடி அந்த மாதிரியான விஷயங்களாக சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு கஷ்டங்களோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நமக்கு நீங்கிவிடும். அதே போல் பார்த்தோம்னா இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு சைட்ல பார்த்தோம்னா புகழ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பலருக்கு, புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றேன் நான், ஃபேம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும் கிடையாது, ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய செயல்களிலே இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷன்ங்கிறது நிறைய பேருக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்திலே வீட்டிற்குள் இணையிடம், அதாவது நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்ட
கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க கிட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையுமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லணும் விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும். அதே போல வந்து விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்திலே நீங்கள் எதிர்பாராத பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு வரக்கூடும் வச்சுக்கோங்க. லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய டைம்ல நமக்கு வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அது மட்டுமே நம்ம முன்னெடுத்து நமக்கு லக் ஃபேவர் பண்ணுது, நமக்கு ரெகுலரா அந்த மாதிரியான விஷயமா நமக்கு லக் ஃபேவர் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைத்துக்கொண்டு அதையே வந்து நமக்கு நம்மளுடைய வேலையில வந்து நம்ம சுணக்கம் காட்டி இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லக்கையை பேஸ் பண்ணி போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுப்போ வந்து நமக்கு மிகப்பெரிய விலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். பணம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே வரும். பணம் அப்படின்றது அதிகப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே வரக்கூடியதா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் விருச்சிக ராசினருக்கு. பட் ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்குண்டான உழைப்பை கொடுக்க வேண்டும். சிலர் வந்து கேட்கலாம், இப்ப வந்து நம்ம உழைப்பை கொடுத்தா எல்லாருக்குமே பணம் வரத்தானே செய்யும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உழைப்பை கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே அதுக்கு உண்டான ஒரு பலன் வருவது கிடையாது, அதுக்கு உண்டான பணமும் வருவது கிடையாது. ஆனா இந்த டைம்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பலனும் சரி பணமும் சரி வரும். அதாவது உழைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்பொழுது அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சோ அந்த வாய்ப்புகள் அப்படின்ற விஷயத்தை வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா வாக்கு வந்து பார்த்தோம்னா வாய் நமக்கு ரொம்ப சுடுசொல்களையும் அவச்சொல்களையும் சிலரை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இதனாலதான் நான் வந்து ஸ்பவுஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். அது வந்து பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து சோலோவா தான் பண்றேன் அப்படின்றதுனா வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடா உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து வாய் பேசுவது அப்படின்றது அவச்சொல்களோ சுடுச்சொல்களோ நம்ம சொல்லாமல் இருப்பது அவசியம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து விட்டோம் என்றால் காத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு தேவையான விஷயங்களை செய்து விடுவார். அதனால அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த பணம் அப்படின்ற வருவதற்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதற்கு பன்மடங்காக பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான சனிப்பயிற்சி பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான அனைத்து ராசினருக்கும் உண்டான ஒரு பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து வாமனன் சக்தி சேனல்ல தனிப்பட்ட முறையிலேயே ஒரு பதிவாக வெளிவரும். காத்திருங்கள். அந்த சேனலை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும். நமஸ்காரம்.